ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜிஸ் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கான குக்கிங் வீடியோவில் நாம் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக ரெண்டே பொருள் வச்சு சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம். சரி வாங்க இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஸ்வீட் நாம் வேர்க்கடலை வச்சு தான் பண்ண போகிறோம். இது பொதுவாக பார்த்திங்கன்னா முந்திரியில் பண்ணுவாங்க, ஆனால் நாம் வேர்க்கடலையில் செய்ய போகிறோம். 1 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் போட்டு இது மாதிரி ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். ரொம்பலாம் வறுபடணும்னு அவசியம் இல்லை. அந்த மேலே இருக்கிற அந்த தோல் நீக்கிற அளவுக்கு வறுத்தா போதும். கொஞ்சம் பச்சையாகவே தான் இந்த ஸ்வீட்டுக்கு இந்த நிலக்கடலை நீங்கள் வறுக்கணும். அதனால் வறுக்கும்போது பார்த்து வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும், நம்ம ஸ்வீட் நல்லா வராது. இந்த அளவுக்கு வறுத்துட்டு தோலை நீக்கி எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் போட்டு நீங்கள் வறுத்தா போதும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் வச்சு நல்லா இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைஞ்சால் போதும். ரொம்ப நைஸாலாம் அரையணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நிலக்கடலையில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். எதில் நீங்கள் வேர்க்கடலை அளந்தீங்களோ அதே கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ரொம்ப இனிப்பு தேவைன்னா நீங்கள் 1 கப்பு கூட எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு சர்க்கரையை முதல் கரைய விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் 1/2 பாகு பதம் அளவுக்கு நீங்கள் அந்த 1/2 கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்ச அந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். இப்போ நான் முதல்ல டெஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள், ஒன்றுமே வரல. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ 1 கம்பி பதம் வருது. ஒரு கம்பி மாதிரி அருந்து விழுது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ நல்லா முழுசாக ஒரு கம்பி ஃபுல்லாக அப்படியே இருக்கும். அதுதான் 1/2 கம்பி பதம்னு சொல்லுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான பதம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம செக் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போ நான் தொட்டு பார்க்குறேன். இந்த 2 விரல் நடுவில் பாருங்கள் கம்பி மாதிரி வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இதுதான் 1/2 கம்பி பதம். இப்போ நீங்கள் அரைச்சி வச்சுருந்த அந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலையை சேர்த்து நீங்கள் 1 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆன்லேயே வச்சுருக்கக்கூடாது. அப்புறம் வேர்க்கடலையில் இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாகிடும். ஸ்வீட் பண்ணுறதுக்கு வராது. இப்போது 1 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த மேலே அந்த ஸ்டவ் அந்த சூட்லேயே நீங்கள் இந்த மாதிரி கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுருங்க, அந்த கட்டிகள்லாம் இல்லாமல். இதை நல்லா மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு திக்காகிடும். நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இது நல்லா நீங்கள் இந்த மாதிரி மசிச்சு விட்டு நல்லா அந்த கரண்டியாலே இப்படி பரப்பி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கிளறும்போது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு திக்னஸ் ஆகிடும். நம்மளுக்கு அந்த ஸ்வீட் செய்கிற கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பில் தான் செய்வாங்க. அதாவது காஜு கட்லின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் வேர்க்கடலையில் செய்கிறோம். ஸோ இது ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பேக்கரியில் இருக்கிற அதே ஸ்வீட் மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் செய்யும்போதே. நான் ஃபஸ்ட் டைம் செய்யும்போதே எனக்கு பர்ஃபெக்டாக வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த இது திக்காகிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் திக்காகிடுச்சு பாருங்கள். நீங்கள் அப்படியே வச்சுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கெட்டியாக ஒரு ஸ்வீட் பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நாம் எப்படி அதை ஷேப்பாக வச்சு நாம் கட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும் உங்களுக்கு. அப்போ தான் இது கரெக்டான பதம் வந்திருக்குன்னு அர்த்தம். இதுக்கு இடையில நீங்கள் ஒரு ஃப்ளாட்டான ஒரு டேபிள் மாதிரி இருந்தால், இல்லை கவுண்டர் டாப்பில் அது மாதிரி எதுனா இருந்ததுன்னா, இல்லை நீங்கள் சப்பாத்தி உருட்டுற பிளேட் இருந்ததுன்னா அதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் ஒன்று போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடவின பிளேட் ஒன்று வச்சுக்கோங்க. இதை நம்ம குட்டி அதில் பரப்பிட்டு ஷேப்பாக நம்ம கட் பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் கரண்டியில் நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டு எடுக்கும்போது இது சீக்கிரமாக ஆறிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நான் ஒரு பிளேட்டில் ஆல்ரெடி பட்டர் ஷீட் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி இல்லை நெய் தடவி வச்சுருங்க.
இப்போ இந்த பட்டர் ஷீட்டில் இந்த ஸ்வீட்டை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி உருட்டுற அந்த கட்டை இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் நல்லா மெலிசாக நல்லா சப்பாத்தி உருட்டுற மாதிரி நீங்கள் திரட்டிக்கணும். நான் பட்டர் ஷீட்டில் வச்சுட்டேன். லைட்டாக நம்ம கையில் இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி அந்த இதை வச்சுட்டு மேலே நல்லா விரித்து விடுங்க. ரொம்பவே மெலிசாக இருக்கும். இது ரொம்ப அந்த பேக்கரியில் டைமண்ட் ஷேப்பில் மெலிசாக வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப தின்னாகவே கட் பண்ணிக்கலாம், அந்த உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு நீங்கள் சைடில் ஷேப்பாக வரணுன்னா சைடில் இருக்கிற அந்த பீஸ்லாம் கட் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ நான் வீடியோக்காக நான் ஸ்கொயர் ஷேப் வரணுன்றதுக்காக இந்த சைடில் இருக்கிற அந்த இதெல்லாம் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா சமப்படுத்திட்டு மேலே இன்னொரு வாட்டி இதை மாதிரி உருட்டிடுங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு ஈவனாக வந்திருக்கும் இந்த ஸ்வீட்டு. இப்போ நம்ம சைடில் 4 பக்கமும் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது சைடில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் நீங்கள் அந்த பேக்கரி ஸ்டைலில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே நீங்கள் சில்வர் பேப்பர் இருந்ததுன்னா அந்த நீங்கள் டெக்கரேஷனாக மேலே ஒட்டிக்கலாம். நான் எதுவுமே பண்ணலை, நான் ப்ளைனாக தான் வச்சுருக்கேன். நீங்கள் சில்வர் பேப்பர் இருந்ததுன்னா அதை ஒட்டினீங்கன்னா நீங்கள் பேக்கரி ஸ்டைலில் எப்படி ஸ்வீட் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்மளுடைய ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி பீஸ் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுக்க வரும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது மாதிரி தனித்தனி பீஸாக எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். இதுக்கு மேலே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட சில்வர் பேப்பர் இருந்ததுன்னா அதை மேலே அந்த சில்வர் ஷீட்டை ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நம்ம பேக்கரி ஸ்டைலில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மேலே நல்லா சில்வர் கலரில் நல்லாயிருக்கும். குழந்தைங்க ஸ்வீட் கேட்டாங்கன்னா வீட்டில் வேர்க்கடலை இருந்தால் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. கமெண்ட்ஸில் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் விஜி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.